அனைவருக்கும் வணக்கம். இது தமிழம் மலையொலி. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, குமரி மண்ணில் கடவுளின் குழந்தை வந்திருக்கிறாரு. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலையிலிருந்து 1ஆம் தேதி வரலையும் விவேகானந்தரனுடைய பாறை இருக்கின்ற விவேகானந்தரனுடைய நினைவு மண்டபத்தில் தியானத்திற்காக வந்திருக்கிறாரு. ஒரு பாரத பிரதமர் தென்கோடியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான இடத்திற்கு, சுற்றுலா தலத்திற்கு அவர் வருகை தர்றது தமிழகத்திற்கு பாக்கியம் கொடுத்து வச்சுருக்கணும்னு ஒரு பக்கெட்டு பாரதிய ஜனதா கட்சி பேசிக்கிட்டு இருக்கு. அடுத்த புறம் பார்த்திங்கன்னா, அதாவது ஆட்சி எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருப்பு பலூன் விட்டவர்கள் ஆளுங்கட்சியான பிறகு வெள்ளை பலூனுக்கு தேடி ஓடினாங்க. வெள்ளையில் பலூன் இல்லைன்னு கொடையை போய் பிடிச்சவங்க பாரத பிரதமரை நேரடியாக நம்மளால் எதிர்க்க முடியாது, ஆனாலும் வருகையும் கூடாது அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞரை கொண்டுட்டு போய் தேர்தல் விதிமுறை சட்டம் நடைமுறையில் இருக்குது, அதனால் ஒரு பாரத பிரதமர் என்னத்தை தான் பாரத பிரதமராக இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவர் இப்போ தியானத்தில் இருக்கும் பொழுது விவேகானந்தர் மீது பற்று கொண்டவர்கள்லாம் அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடும், இது மாரலி எலெக்ஷன் ரூல்ஸுக்கு எகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட ஆட்சியர் இது தனிநபரனுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுற ஒரு வழிபாடு, இந்த வழிபாட்டில் நம்ம தேர்தல் கமிஷனை கொண்டுட்டு போய் நுழைக்கக்கூடாது அப்படின்னு பதில் சொல்லி அதை நிறுத்திடுச்சு. இப்போக்கி பாரத பிரதமர் வந்துட்டார். அவருக்கு தனியாக தியானம் பண்ணுற இடத்துல தனியாக ஏர் கூலர், தனியாக ஏசி, ஸ்டாண்டு ஏசி கொண்டுட்டு வைக்கணுங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் இருக்குது. கன்னியாகுமரியை சுற்றிலும் உள்ள விவேகானந்தர் பாறையை சுற்றிலும் கடலோர காவல்படை எல்லா நேரங்களும் ரோந்தில் இருக்குது. அதே போல் கன்னியாகுமரியினுடைய அந்த நன்னம்பிக்கை முனை என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல 5 அடுக்கு பாதுகாப்போடு பாரத பிரதமர் இன்றைக்கி சாயங்காலத்திலேருந்து தியானம் இருக்க போகிறாரு. குமரி அம்மன் கோயிலில் முதல்ல வழிபடுறாரு. அது அம்மன்கிறது யாருன்னு என்னென்னு கன்னியாகுமரியினுடைய அம்மன் யார் என்னன்னுட்டு பாரத பிரதமருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது ஒரு டூரிஸ்ட் தலம் அப்படின்ற போக்கில் அவர் வழிபட நினைக்கிறாரு. வழிபட்டுட்டு விவேகானந்தர் பாறையில் போய் உட்காந்து தவம் செய்ய போகிறாரு, தியானம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அஜெண்டா. கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலையும் விவேகானந்தர் பாறைக்கு உருவானதுக்கு முன்னாடி, திருவள்ளுவர் சிலை உருவானதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு முக்கியமான கடலோர சின்னம் என்னென்னா நம்ம குமரி அம்மன் தான். குமரி அம்மன் தன்னுடைய மூக்குத்தியில் வைர கல்பதித்த மூக்குத்தி போட்டிருந்திருக்காங்க. அது இப்போதைக்கு குமரி அம்மன் கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்கும், ஆனால் கடல் மட்டத்திலிருந்து கொஞ்சம் அந்த பீடம் அந்த காலத்தில் உயரமாக இருந்திருக்கு. அப்போது ஒரு திறந்த வெளி இதுதான். நீங்கள் அந்த குமரி அம்மனுடைய திசை பார்த்திங்கன்னா கிழக்கு திசையை பார்த்து இருக்கும். அப்போ அந்த குமரி அம்மனினுடைய மூக்குத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி தான் அந்த காலத்தில் கடலோரத்தில் மீன் பிடித்துக்கிட்டு இருந்தவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக செயல்பட்டது என்ற வரலாறு இருக்குது. பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டது, ஆதி காலத்து பாண்டியர்கள் காலத்தில் குமரி அம்மன் கோயிலானது கட்டப்பட்டது என்பது பதிவு. அதன் பிறகு காந்தி மண்டபம் இருக்குது, இதெல்லாம் இப்போ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாரத பிரதமரினுடைய வருகை நம்ம எதிர்க்கப்பட வேண்டியதா அப்படின்னா, வருகை எதிர்க்கப்பட வேண்டியதெல்லாம் இல்லை, ஒரு தனி மனிதனாக அவர் வரலாம். ஆனால் வந்தத்தினுடைய நோக்கம், அவருடைய செயல்பாடு, தேர்தல் ஆன்கோயிங், ஜூன் 1ஆம் தேதி இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இருக்கும் பொழுது அவருடைய இந்த வேஷம்லாம் ரொம்ப ரொம்ப அல்பத்தனமானது அப்படிங்கிறது தான். கூடுதலாக அதாவது பாரத பிரதமர் போகிற இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்நாடக மாநிலத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் போயிருந்தார். அதாவது வனவிலங்கு சரணாலயம், அங்கே இருக்கின்ற முக்கியமான வனவிலங்கு சரணாலயத்தை திறந்து வைக்கின்ற நிகழ்வு. அவர் 1 நாள் 2 நாளில் 3 நாள் எடுத்துக்கிட்டார். அதுக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டால் அது ரஃப்லி, அதாவது எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொன்னால் 3 கோடி கிட்டக்க வந்திருக்கு. 3 கோடி ரூபாயை வனவிலங்கு ஆணையம் அதை சரணாலயத்தினுடைய ஆணையம் மாநில அரசுக்கு தந்துடுறேன்னு சொல்லி பேச்சு. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக செலவு அதாவது கர்நாடகத்தில் பிரதமர் மோடி, அவருடைய சுற்றடுக்கு பாதுகாப்பு, அவருடைய தனி அலுவலர்களுடைய பாதுகாப்பு எல்லாம் நடந்தது 6.25 கோடி செலவாயிருச்சு. அதை மாநில அரசு நான் கொடுக்க முடியாதுன்றுச்சு, ஏன்னா நீங்கள் தர்றேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
அதன் பிறகு என்ன ஆனிச்சுன்னா, இல்லை நாங்கள் எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 கோடி தான், நீங்கள் 6 கோடின்னு சொல்கிறீங்க, எங்களால் தர முடியாது. ஒரு மாநிலத்திற்கு வந்து பிரதமர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அந்த செலவினங்களை வந்து மாநில அரசு தான் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையை விரிச்சிட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இதை தராட்டினா நான் வழக்கு தொடுப்பேன்னு அந்த விடுதிக்காரன் சொன்ன பிறகு இப்போ எங்கடா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு 2 தரப்பும் போய் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கு. இதுதான் பாரத பிரதமர் கடந்த காலத்தில் ஒரு இடத்துல வந்து 3 நாள் தங்கினதனுடைய விளைவு. ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசுக்கு இடையில் உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. இதே போல் இந்த பாரத பிரதமர் தவம் இருப்பதும் அல்லது வந்து இந்த கோயிலுக்கு போய் பண்ணுறதும் இது முதல் தடவை இல்லை. 2019 தேர்தல் முடிஞ்ச பிறகும் இதே பாரத பிரதமர் வந்து கேத்ரிநாத் கோயிலுக்கு போயிருந்தார். போகும்பொழுது வந்து 1 கிலோமீட்டர் நடந்தே போனார். அதன் பிறகு சாம்பல் நிற அங்கேயே ஆரம்பிச்சுட்டு ஒரு 17 மணி நேரம் தொலைபேசி அழைப்புகள் எதுவுமே இல்லாத இடத்துல நின்று தனியாக, அதாவது மின் வெளிச்சம் கூட இல்லாத இடத்துல தனியாக இருந்து தவம் இருந்தார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. அதாவது ஒரு கோமாளியினுடைய செயல்பாடாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு கட்சி அந்த கட்சிக்காக தேர்தல் பிரச்சாரம் செஞ்ச பிறகு அந்த கட்சிக்கு வாக்களிக்க இருக்கிறவர்களினுடைய எண்ண ஓட்டங்கள்லாம் இருந்த பிறகு இருக்கின்ற பொழுது வாக்களிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்துத்துவ துறவி, இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு செக்குலரைஸ்டு கண்ட்ரியில் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்கலாம் வந்து உண்மையிலேயே இது ஒரு கோமாளித்தனமான அணுகுமுறையாக தான் நம்ம பார்ப்பாங்க. வழக்கம் போல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இதை வந்து ஆன் பேப்பர் வந்து எதுவுமே செய்யாது, எதுவுமே பேசாதுங்காது. ஆனால் வந்து ஆஃப் த மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்களெல்லாம் விட்டு இது வந்து பேசுறது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க வந்து எதிர்த்துருக்குறாங்க பாரத பிரதமர் வர்றதை. இப்படி நிறைய இவங்க 2 பேருமே உள்ளடி வேலைகளை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான எதிர்ப்பை அல்லது எதுவுமே இதை காட்டாது. இது வந்து ஆஸ் பர் புரோட்டோகால் இதை செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மீடியாவில் வந்து பாரத பிரதமர் வந்தது சரியா தவறான்னு பேசும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை காண்டவங்கலாம் வந்து ஐயோ இது தப்பு, அது தப்பு, அது தப்பு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இது போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு ஜனநாயக நாட்டினுடைய முதன்மை அமைச்சராக பிரதம மந்திரியாக இருக்கின்ற ஒருவர் தனக்குள்ள பல்வேறு கொள்கைகள் இருக்கலாம், கோட்பாடுகள் இருக்கலாம், நம்பிக்கைகள் இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு தலைமை பதவியில் இருக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சுதந்திரம் பெற்ற அனைத்து சமுதாயங்களும் நிரம்பி வாழ்கின்ற ஒரு இடத்துல வந்து வெளிப்படுத்துறதெல்லாம் மிகப்பெரிய கோமாளித்தனம். இந்த கோமாளித்தனத்தின் உச்சம்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை. இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நானும் விவேகானந்தரும் ஒன்று அப்படின்னு பேசியிருக்கிறாரு. என்னடா இது, நரேந்திர மோடியும் ஒரு விவேகானந்தரும் ஒன்று என்று கேட்டால் எப்படி சொல்கிறீங்கன்னா, அவருடைய பேரும் என்னுடைய பேரும் பாருங்கள். அவர் வந்து நரேந்திர தத்தா, அதாவது விவேகானந்தரனுடைய இயற்பெயர் வந்து நரேந்திர தத்தா, என்னுடைய பெயர் வந்து நரேந்திர மோடி. மோடியும் தத்தான் தான் வேறுபட்டிருக்க ஒழிஞ்சு நரேந்திரங்கிறது 2 ஒன்று. அதனால நானும் விவேகானந்தரும் ஒன்று அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பாதுகாவலன்னாரு. அதன் பிறகு நான் வந்து ஒரு பெரிய உளவாளி, நான் உன்னோட சேவகன்னாரு. அதுக்கப்புறம் பாதுகாவலன்னாரு. இப்போ நானே கடவுள்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த திட்டத்தில் இந்த விவேகானந்தர் பாறையை சுற்றி பார்த்துட்டு முடிச்சுட்டு போகும்பொழுது நானும் விவேகானந்தரும் ஒன்று, எனக்கு விவேகானந்தர்கிட்ட மிகப்பெரிய ஞானம் கிடைச்சிது, அவர் தன்னுடைய வாரிசாக இந்த இந்திய திருநாட்டை மற்றொரு முறை ஆள சொல்லி எனக்கு அறிவுறுத்திருக்கிறார்னு சொல்லுவாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.